ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சிங்கிள்ஸோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற யூனிவர்ஸ் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறதையும், என்ன அட்வைஸ், என்ன வழிகாட்டல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆகிட்டு அந்த கார்டை நம்ம வந்து தனுசு ராசிக்கு வச்சுப்போம். அடுத்து மற்ற ராசிகளுக்கான கார்ட்ஸ் என்ன யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மகர ராசி 3 of Swords, கும்ப ராசி 4 of Pentacles, மீன ராசி 2 of Wands. ஓகே, இந்த 4 ராசிகளுக்குமான பலன்கள், இந்த வார காதல் ராசி பலன் என்ன, அவங்களோட காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகே, தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 of Cups வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாருமே வெளில போகலாம், உங்கள் பர்சனோட சேர்ந்து வெளில அவுட்டிங் போகலாம், ஒரு செலிப்ரேஷன் மூடு இருக்குது. வந்துட்டு ஒரு ஒரு சந்தோஷமான பல தருணங்கள் இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இந்த வாரம் நெருக்கம் கூட இன்னும் அதிகமாகும், எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, திருமணமான தனுசு ராசிக்காரங்களோட இந்த வார பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியான பல சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் நிறைய சந்தோஷமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி கூட சில நல்ல விஷயங்களில், சுபகாரியங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட ஒரு கொண்டாட்டமான மோடில் தான் இந்த வாரம் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம், நெருக்கம் எல்லாமே இந்த வாரம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமான வாரம் தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். அடுத்து தனுசு ராசிக்கார சிங்கிள்ஸ்க்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச நபரை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய க்ரஷ் கூட திரும்பவும் ஒரு சந்திப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான சான்சஸ் இருக்குன்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பழைய லவ் பழைய உங்களோட முன்னாள் காதலன் காதலி அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கூட திரும்பவும் ரிலேஷன்ஷிப் தொடரலாம், அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 3 of Swords. இந்த வாரம் வந்து கொஞ்சம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம், சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனசை புண்படுத்துகிற மாதிரியான வாக்குவாதம் ஏற்படும், கான்வர்சேஷன் இருக்கும். அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக போகும்னு சொல்ல முடியாது. மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்தையும் மறைக்காமல் பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் சொல்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் சொல்கிற அட்வைஸாக இருக்குது. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எந்த உண்மையையும் மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கையை பார்த்தாலுமே இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை சச்சரவுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் மனசை காயப்படுத்துகிறோம், அதனால் பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். அப்படியே வந்தாலும் உடனே பேசி அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீக்கில் வந்து ஒரு நேர்மையாக பேசுனீங்க, நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா பழைய மன வருத்தங்கள்லாம் கூட ஆறுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மகர ராசி சிங்கிள்ஸ்க்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் உங்களோட முன்னாள் காதலன் காதலி அவங்களுடைய அந்த பழைய உறவுகளோட நினைவுகள் வந்து இந்த வாரமும் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த வாரம் அதை வந்து நீங்கள் உங்கள் மனசுலேருந்து ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்காக வந்து ஒரு புதிய பாதையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். நீங்கள் வந்து நம்பிக்கை துரோகங்களால் மனசு ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப வருத்தத்தில், வேதனையில், வழியில் இருந்தீங்கன்னா அதிலேருந்து இந்த வாரம் நீங்கள் வெளியே வந்து ஆகணும். நீங்கள் அப்படி அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்கவுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாக இருக்கிற மைண்ட் செட்டில் அப்செட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் அதிலிருந்து இந்த வாரம் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்ல முடியாது காதல் வாழ்க்கையில். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான ஒரு சுச்சுவேஷனை
இந்த வாரம் உருவாக்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசியை பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து ஒரு 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 கேப் வந்திருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த வீக். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இந்த வீக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிஜமாவே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக அவங்கக்கிட்ட பேசுங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் பர்சன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து கும்பராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வந்து ஒரு பெரிய கேப் வந்திருக்கு, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அதை நீங்கள் வந்து இந்த வாரம் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரிவு இன்னும் பெருசாக போகும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த இந்த லைஃப் வந்து இதே மாதிரி தான் லைஃப் லாங் போகும். இந்த பிரிவு நிரந்தர பிரிவாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதனால் இந்த வாரம் நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மனசை திறந்து நீங்கள் பேசணும். அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்குற ஒரே சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இந்த வாரம் டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. கும்பராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து புதுசாக யாரையாவது இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மீட் பண்ணும்போது நீங்கள் மனசில் பட்டதை பேசணும். அப்படி இல்லை அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்லோவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் காட்டுது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தோடையே இருப்பீங்க. அதனால் புதுசாக யாரையாவது மீட் பண்ணால் கூட உண்மையாக இருக்க உண்மையை பேச மாட்டீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை பேசாமல் ரொம்ப சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் இந்த வாரம் வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கணும். மற்றவங்கள நம்புறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் வாண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் கூட இந்த வாரம் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் காதல் கல்யாணத்தை நோக்கி நகரும். கல்யாண பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி நிறையா பேசுவீங்க. சொந்தமாக வீடு வாங்குறது, இல்லை கார் வாங்குறது, இல்லை இப்போ ஏதாவது ஒரு பென்ஷன், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரியான திட்டங்களை பற்றி இந்த வாரம் நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் இருக்குது. வெளியில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் பிளான் போடுவீங்க. எங்கேயாவது வெளியூருக்கு போகிறது, எங்கேயாவது டூர் போகிறது, ரிலாக்ஸிங் பாயிண்ட்டுக்கு போகிறது, அந்த மாதிரியான கான்வர்சேஷன் இன்றைக்கி உங்கள் பர்சன் கூட இருக்கும் அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி எதிர்கால கனவுகளை நீங்கள் பேசும்போது உங்கள் 2 பேருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மீன ராசி சிங்கிள்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். நல்லா யோசித்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் நீங்கள் இந்த வாரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வழியில் ஏதோ ஒரு வழியை தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவை எடுப்பீங்க. ஒரு லவ் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாரம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், திருப்பங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்க அதில் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.